செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளை காண்கிற ஸ்தோத்திரிக்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். ஆமாண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நித்திரை கொடுத்தீர், நல்ல பாதுகாப்பை கொடுத்தீர், நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுத்தீர், நல்ல ரெஸ்ட்டை கொடுத்தீர். எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி வடிகிற அபிஷேகத்தை கொடுத்தீர். ஆண்டவரை நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி இந்த ரட்சிப்பை காணும்படி செய்திரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நாங்கள் தாட்சியடையும் என்ற வார்த்தையின்படியே எங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் இதுவரைக்கும் காத்து கிருபை ஸ்தோத்திரம். தேவைகள் வந்த பொழுதும் கூட அதை நீங்கள் அற்புதமாய் சந்தித்தீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள் வந்த பொழுது ஆச்சரியமாய் குணமாக்கினீங்க, ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நாம சுவாசிப்பதே தேங்க்யூ லார்ட், அவருடைய கிருபையினால இந்த ஒரு வாரம் நம்ம கடக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நேருக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக். இந்த காலங்களிலே, கடைசி காலங்களிலே எவ்வளவோ விபத்துகளை, வியாதிகளை, பலவீனங்களை, நோய்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும். சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று இந்த நாள் முழுவதும் எங்களோடு எங்கள் வார்த்தைகளையும் நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ என்ற பாடலை பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தார் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மத்திய 28 இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசே பார்த்து சொன்ன கர்த்தர் எங்களையும் பார்த்து என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறேன். உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நான் உங்களை திக்கற்றவளாய் நான் விடேன். உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். உன் வியாதி நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். உனக்கு ஒரு நான் புத்திர ஸ்வீகாரத்தை தருவேன். உன்னிலிருந்து புறப்படுகிறது அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். நான் உனக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன். நேர்வழியாய் நடத்தி வந்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். இப்படி இது எப்படி ஆகும்? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிறீர். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட எதற்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ஜெபித்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய வார்த்தை வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இது 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உன்னை உயர்த்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் பெயரை மேன்மைப்படுத்துவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இயேசுவின் நாமத்திலே எல்லாரையும் சாட்சியை நிறுத்துங்க. இந்த அதிகாலை ஜெபத்தை எங்களோடு கூட பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை ஷேர் பண்ணி நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புதங்களை வைங்க, அதிசயங்களை வைங்க. 5 அப்பம் 2 மீனை கொடுத்தவங்களுக்கு 5000 பேருக்கு மேல போஷித்த ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை குடும்பங்களிலே தந்து குறைவின்றி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதும் நம்ம தகப்பனுடைய காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் கூட நிறைய ஜெபத்துக்கு அப்புறம், நிறைய தேடலுக்கு அப்புறம், நிறைய தியானத்துக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்த இன்னொரு இமேஜ் அல்லது இன்னொரு கேரக்டர் யாருன்னா யோசேப்பு. forgotten father, மறக்கப்பட்ட ஒரு தகப்பன். திருமறையில அநேக தகப்பனை குறித்து நாம கேள்விப்படுகிறோம். இவன் நாம் நேற்று ஏலியை குறித்து கேள்விப்பட்டோம். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். சாமுவேல் ஏலியிட்ட வளர்ந்தவர் தான். ஆனால் சாமுவேல் தான் 2 பிள்ளைகளை எப்படி வளர்த்தார் என்ற ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் எனக்கு வாசித்து உங்களுக்கு நேரம் இருந்தால் அன்னைக்கு எழுதி அனுப்புங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி தான். 2 ராஜாக்களை ஏற்படுத்தினது தான். அவருடைய 2 பிள்ளைகளை எப்படி அவன் மாற்றினான், எப்படி வளர்த்தார் என்பதை குறித்து எனக்கு எழுதி அனுப்புங்க. இன்றைக்கு நம்ம யோசேப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திருமறையில் நியூ டெஸ்ட்மெண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ஜீசஸ் பார்க்கிறோம், மரியால நிறைய பார்த்துருக்கிறோம், ஆடு மேய்க்கிறவர்களை நிறைய பார்த்துருக்கிறோம்,
வானஸ்தாசுகளை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அவங்க எங்கிருந்து வந்தாங்க, ஈஸ்ட்லன்னா எங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு ஈஸ்ட்டுக்கு எப்படி தொடர்புடையது என்பதெல்லாம் குறித்து நாம் பார்த்தோம். ஏன் ஸ்டாரை குறித்தெல்லாம் கூட நம்ம நிறைய தரம் பார்த்துருக்கிறோம். ஆனா யோசேப்பு குறித்து நம் பார்க்க மறந்து விட்டோம். யோசேப்பு யார்? இதுதான் இந்த நாளிலே நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் தகப்பன். 1ஆம் அதிகாரம் மத்தேயுல நம்ம வாசித்தோம்னா அதுல யோசேப்பை இப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 19ஆம் வசனம் பார்க்கிறேன். அவர் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அப்படின்னு சொல்லி வருகிறது. நீதிமான். யோசேப்பு யார்? நீதிமான், ரைச்சியஸ் மேன். நீதிமான், ரைச்சியஸ் அப்படின்ற வார்த்தைலாம் நான் இதுவரைக்கும் நான் எப்படி அதை தியானித்திருக்கிறேன், புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, யாரு? யோபுவின் நீதி எப்படி இருந்தது, அதுதான் நீதிமான். ஆபிரகாம் நீதிமான், இப்படிதான் யோசேப்பு நீதிமான். ஆனா கிரேக்க டிரான்ஸ்லேஷன்ல நீதிமான் என்பது பெர்ஃபெக்ஷன் பற்றி அல்ல. அவர் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறாரு அல்லது ஃப்ளாலெஸ் குற்றமற்றவராக இருக்கிறாரு, மிஸ்டேக் செய்யாம இருக்கிறாரு என்பதெல்லாம் இல்லை. ஆனா கிரேக்கத்துல ரைச்சியஸ், நீதிமான் என்பதற்கு trying to get right in the path of God. தன்னை எப்பொழுதும் சரியா நடக்க முயற்சி செய்கிறவர் தான் நீதிமான். அது முடிந்த காரியம் அல்ல. நிகழ்காலத்தில் அவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள போகிறார், எப்படி தன்னுடைய பாதையை சரியா ரைட்டா அவர் கர்த்தருக்கு முன்பாக நடக்க தீர்மானித்திருக்கிறார், எப்படிலாம் கர்த்தருக்கு பயந்து பயந்து பயந்து. நீதிமானோட உடனே எல்லாம் பர்ஃபெக்ட், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்டா இருக்கணும். பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அதையும் சேர்த்துக்கிறோம். அதுல இல்ல, நீதிமானோட கூட பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃப்ளாலெஸ்ஸா இருக்கணும், மிஸ்டேக் செய்யாம இருக்கணும், ஒரு தவறு கூட செய்யாம இருக்கணும். அது இல்லை. நல்ல கவனிங்க. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்வதற்கு தடையா இருக்கிற இந்த வார்த்தை ரைச்சியஸ் என்ற வார்த்தை, நீதிமான் என்ற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சிட்டோம்னா நம்ம ஆண்டவரிடத்துல எப்போதும் சேர்ந்து இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னன்னா, நாம நடக்கிற பாதை, எண்ட் டைம்ஸ்ல நடக்கிற பாதையில எவ்வளோ நேரம் தடுமாற்றங்களும் தவறுகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அல்லது நாம வழி விலகி போகிற தருணங்களும் ஏற்படுவது உண்டு. எஸ், இயல்பு. எல்லாரும் ஹியூமன் தானே. பிசிக்கலி நான் பேசுறேன். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஆனா நான் ஒன்று சொல்வேன், அதற்காக நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாவத்தை குறித்தோ அல்லது இந்த நியாயத்தை குறித்தோ இந்த நீதியை குறித்தோ எப்பொழுதும் மனசுக்குள்ள ஆவியானவர் பேசுகிறத நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம தவறுகிற பொழுது ஒரு சத்தம் நம்ம இருதயத்துல கேட்கும், சிந்தையில கேட்கும். தவறு செய்கிற பொழுதெல்லாம் திஸ் இஸ் ராங், நீ செய்வது தவறு, அதுதான் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். கேஜேவில ஜஸ்ட் மேன் என்று யோசேப்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ரைச்சியஸ் என்ற வார்த்தை, the man who trying to lead his way in the right
பாத் டுவர்ட்ஸ் காட். அவ்வளவுதான். சரியான பாதையில ஆண்டவரை நோக்கி போகிற நினைக்கிற, தட்டு தடுமாறி தடங்களோடு கூட பள்ளத்துல விழுந்து எழுந்து அவன் திரும்ப திரும்ப போறான் பாருங்க. பின்னாடி பேக் ஸ்லிடன் ஆகாம நகர்ந்து நகர்ந்து போறான் பாருங்களேன். அதுதான் ரைச்சியஸ் மேனுடைய தகுதிகள், கேரக்டர். இப்ப நீங்க புரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க தூரம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பக்கத்தில் நிற்கல. யோசேப்பு வெரி 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 ரைச்சியஸ் மேன். நீங்க அதை முதல்ல நீங்க புரிஞ்சு கொண்டா போதும். என்ன எதுக்காக ரைச்சியஸ் மேன் என்று சொன்னால், முன்னமே நான் மரியாள் ஸ்டோரியில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆவியானவர் துணையோடு கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். மரியாள் கருத்தரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவங்க பெற்றோரிடத்துல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 6 மாதமா இருக்கிற எலிசபெத்துல போறாங்க. இன் மீன் டைம் யோசேப்பிடத்துல மரியாள் தான் இந்த செய்திய சொல்றாங்க. என்ன செய்தி? நான் கர்ப்பமா இருக்கிறேன். நம்ம ரொம்ப 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 பிசிக்கலா பேசுவோம், ஸ்பிரிச்சுவலா வேணாம். அவர்கிட்ட போயிட்டு தனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மணவாளனாக போகிறவர், கணவனாக போகிறவர் இடத்துல போயிட்டு சொல்றாங்க, ஜோசப் நான் பிரெக்னண்டா இருக்கிறேன். ஒரு வாலிபனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், உலகமே இடிந்து அவன் தலையில விழுந்த மாதிரி யான ஒரு நிலைமை. சரி, அவன் காரணத்தை கேட்கிறான். எப்படி? அப்போ சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு தேவதூதன் காப்ரியேல் என்னும் தேவதூதன் தோன்றினான். நான் இருந்த பொழுது ஆலயத்திலேயோ அல்லது வீட்டிலோ இருந்த பொழுது தேவதூதன் தோன்றி இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்ன பொழுது, இது எல்லாவற்றிலும் மனதில் ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, இவை எல்லாவற்றையும் மனதிலே அவன் வைத்து கொண்டான். எப்படி மரியாளும் மனதிலே வைத்து கொண்டது போலவே இவனும் யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தான். அப்படி யோசனை பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறான். என்னால அது இந்த 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 தகவலை நம்ம வெளியில சொன்னா மரியாதை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. ஒண்ணு, ஃபர்ஸ்ட் தண்டனை அதுதான், மரண தண்டனை. அல்லது சொல்லாம நாம இதை சரி செய்யவும் முடியாது. அந்த பழி என்ன ஆகும்னா யோசேப்பின் மேல வரும். யோசேப்பினுடைய ரைச்சியஸ் பாதிக்கப்படும். அவன் நீதிமான் எனப்படாமல் அவன் ஒரு தவறு செய்தவனை போல சமுதாயத்திலே சித்தரிக்கப்படுவான். அதுக்கும் அவன் அஞ்ச வேண்டாம் இல்ல, அதுக்கும் அவன் பயப்படும். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. மரியாளுடைய ஃபாதர் அண்ட் மதர் பாதிக்கப்படுகிறாங்க. யோசேப்புடைய ஃபாதர் மதர் பாதிக்கப்படுகிறாங்க. இதெல்லாமே நான் சொல்றது என்னன்னா பிசிக்கலா. இப்ப அந்த சமுதாயத்துல அவனுக்கு என்ன பெயர் கிடைத்திருக்கும், மரியாளுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும், இவெல்லாம் யோசனை பண்ணி மண்டே குழம்பி போயிருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஃபாதர், அந்த 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 குழப்பம் இருக்குல்ல, அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குழப்பம். அது பிரியமானவர்களே, நான் இந்த ஃபாதரை இப்படிதான் திருமணத்திற்கு முன்னே, நிச்சயதார்த்தத்திற்கு பின்னே இந்த தகப்பனாக போகிற யோசேப்பு அவ்வளவு கடுமையான குழப்பத்தில ஆளாக்கப்பட்டார். இல்ல, பயங்கரமான ஒரு குழப்பம். அப்படிதான் என்ன யோசிக்கிறான், சரி மரியாளை பற்றிய ஒரு கதை இந்த உலகத்திற்கே தெரியக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். யாருக்கும் தெரியாம தள்ளிவிடலாம், அவளை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம், அந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு கேவலமும் வந்துடக்கூடாது, அதற்கான என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தாராம். இதுதான் ரைச்சியஸ் மேனுடைய குவாலிட்டி, கேரக்டர். சில நேரங்களில் நான் தகப்பன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை எல்லாம் மென்ஸும் சரி விமென்ஸ் சரி,
ட்ரம்பட்டை ப்ளோ பண்றதை போல போயிட்டு பட 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 படன்னு எல்லாவற்றையும் உண்மை எல்லாவற்றையும் வெளியே போய் சொல்லிடுவாங்க. உண்மையோ தவறோ பொய்யோ ஆராயாம எல்லாவற்றையும் போய் சொல்லுவாங்க. அந்த காரியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இல்ல, கவனமா இருங்க. எப்படி ஆண்டவர் ஏன் ஆண்டவர் சகரியாவுக்கு வாய் தேய்த்து போட்டார் என்று சொன்னால், உண்மையாகவே அதுக்கு பல காரணங்கள் நான் சொல்வேன். அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த குழந்தை பிறப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் மனைவிடத்துல ஒருவரை போய் அவன் நெகட்டிவா பேசியிருக்கலாம், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், அல்லது அவன் வாயிலே சிறிய காரியங்களை நிறைய பேருக்கு சொல்லி தவறான காரியங்களை குடும்பத்துக்கு வர வைத்திருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் வாயை தேய்த்து போட்டார். சில நேரங்களில we have to be very quiet and silent. நான் சொல்றது எல்லா ஃபாதருக்கும் சொல்றேன். சில சந்தர்ப்பங்களில அமைதியா இருக்க வேண்டிய இடங்களிலே அமைதியாக தான் இருக்க வேண்டும். பேச வேண்டிய சமயங்களிலே பேசித்தான் இருக்க வேண்டும். ஒரு மாத்திரம் ஒன்று சொல்லுவேன், எப்பொழுதுமே யோசித்து பேசுங்க, பேசிட்டு யோசிக்காதீங்க. இந்த வார்த்தையை மனசுல நல்லா ஆழமா வச்சுக்கோங்க. ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி, பேசும் முன்பு இதை நான் பேச போறேன், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஆண்டவரிடத்துல அந்த 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 வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. நான் பேச போறேன், இது பேசுறதுனால ஏதாவது விபரீதங்கள் ஏற்படுமா அப்படின்னு யோசித்து பேசுங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு யோசிக்காதீங்க. இவன் யோசேப்பு பயங்கரமா யோசனை பண்ணி கொண்டே இருந்தான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ரெண்டாவது, ஒரு அப்பாவுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, வார்த்தை நம்பினான். ரெண்டாவது வசனம் பாருங்க, 20ஆம் வசனம். அவன் அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய, இன்னும் அழகா அஃபர்ம் பண்றாரு, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவ்விடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்த ரீசனா சொல்றாங்க. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இயேசு என்பதற்கு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அதுக்கப்புறம் வசனம் பாருங்க, அவன் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். எல்லா ஃபாதரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார். Word of God is more important for every father and mother. குழப்பமான சூழலில, பயங்கரமான முடிவெடுக்க முடியாத ஒரு தருணங்களில, வாழ்க்கை நடத்த தெரியாத சூழ்நிலையில, வேலை இல்லாத தருணங்களில, திருமண உறவிலே காணப்படுகிற விரிசல்களை சரி செய்கின்ற தருணங்களிலே, பிள்ளை வளர்ப்பதிலே ஏற்படுகிற கஷ்டங்களிலே, தாமதங்களிலே, கடன்ல படுகிற வேதனைகளில, சில நேரங்களில் ஆவியான சொல்றது உடனே சொல்றேன், கடன் பட்ட உடனே கடனை அடிக்க முடியலன்னு உடனே தற்கொலை முடிவு போவாங்க. அவசியமே இல்லைன்ற நான் சொல்றேன். கடன் வாங்குறப்ப இருந்த தைரியம், அது கொடுக்கிற வரைக்கும் அந்த தைரியம் இருக்கணும். ஆவியே நாம மாய்த்து கொள்ள ஆண்டவர் எந்த இடத்திலும் அதிகாரம் கொடுக்கவில்லை. அப்படி நீங்க மாய்த்து கொண்டீங்கன்னா நரகத்துக்கு தான் போய் சேரணும். சரிங்களா? அங்கேயும் இதை விட கோரமான பிரச்சனை, வியாதி, எரிகிற அக்னி, வேகாதிருக்கிற உடம்பு, அழுகுறல், கண்ணீர், இந்த கஷ்டங்கள் எல்லாம் அங்க படணும். அப்ப நீங்க அங்க போயிட்டு யோசனை பண்ணுவீங்க. என்ன யோசனை? அடப்பாவி, சொற்ப கடன், லட்சம் ரூபாய் கடனுக்காக தேவையில்லாத ஜீவனை விட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே, அங்கிருந்தாவது நான் கடன் அடைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன். சீரியஸ்லி ஆவியானவர் பேசுகிறது நான் சொல்றேன். ஒருவேளை யாராவது தற்கொலை முடிவோடு இருக்கிறீங்களா? உங்களோடு தான் குழம்பி போய் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. இந்த மாதிரி காலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய நேராக வருகிறது. நான் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். என்ன சொல்ல கேட்டிருக்கிறேன் தெரியுமா? ஐயா,
நீங்க என்ன டாபிக் எடுக்கிறீங்கன்னு தெரியாது, எப்படி போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பண்ணுகிற பாடல்களிலிருந்து, ஜெபங்களிலிருந்து, ஸ்தோத்திரங்களிலிருந்து, கடைசி ஜெபங்கள் வரைக்கும் எங்களுக்கான வார்த்தையை தினந்தோறும் கர்த்தர் கொடுக்கிறார். நாங்க அது இரவு ஜெபமாகவே நாங்க ஜெபிக்கிறோம். காலையில எழுந்து நாங்க ஜெபமாக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நான் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி எவ்வளவு அழகாக கிரியை பண்ணுகிறார் பாருங்க. யோசேப்பு நினைச்சிருந்தா ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். ஒன்னு டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது இந்த இந்த அவமானத்தை தாங்காம அவன் செத்து இருக்கலாம், அல்லது கொலை செய்திருக்கலாம் மரியாள். இந்த மூன்று இல்லைன்னா அவன் போய் அந்த சங்கத்திடத்துல அந்த பெண்ணை ஒப்படைச்சு அந்த அப்பா அம்மாவை அவமானப்படுத்தியிருக்கலாம். இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற காரியம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்து, ஐயப்படாதே, சந்தேகப்படாதே, பயப்படாதே. ரீசன் இதுதான். எதிர்காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் நடக்கும். இப்ப நீங்க போகிற பாதை எல்லாம் உனக்காக எழுதப்பட்ட ஒரு பாதை. அது தீர்க்க தரிசன பாதை. அது ப்ராஃபஸி, ப்ராஃபட்டிக்கலா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீ போய் தான் ஆகணும். இந்த பிரச்சனையை நீங்க சந்தித்து தான் ஆகணும். இதை நீங்க தப்பித்து கொள்ளவே முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது அவ்வளவுதான். கமான், எஸ், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலும், ரோமர் 8 சகலும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, ரீசெண்டா ஒரு அட்மிஷனுக்காக ஒரு ஒரு தகப்பனும் ஒரு மகளும் ஒரு கல்லூரியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய மகளுக்கு அட்மிஷன் மறுக்கப்பட்டதாம். அது என்னுடைய ஐரம்மாவும் மனைவியும் இன்னொரு டீச்சரும் உட்கார்ந்துருந்த பொழுது அந்த தகப்பனாரும் அருகில் உட்கார்ந்துருந்த பொழுது அவங்க பேசி கொண்டிருந்தாங்களாம். யாரோ XYZ தான், அவரு யாருன்னே தெரியாது. அப்போ கண்ணீரோடு அந்த தகப்பனார் இருந்திருக்கிறாரு. வெளியில வந்து அவங்கள விரட்டிட்டாங்க, நீங்க போங்க, நீங்க உங்களுக்கு சீட் இல்லை, அவ்வளவுதான். இவங்க ரொம்ப கண்ணீரோடு கூட கிளம்பும் பொழுதுதான் திரும்பவும் கூப்பிட்டு, திரும்பவும் ஒரு சின்ன ஜபம் தான், கண்ணீரோடு ஜபம், திரும்பவும் கூப்பிட்டு வா, உங்களுக்கு இருக்கு அட்மிஷன். அப்போ அந்த 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 சகோதரி அந்த ஐயாவோட பேசும் பொழுது அப்போ சொன்னாங்களா, ஏர்லி மார்னிங் நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். யார் அது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரெடிமர்ஸில் எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணார், ப்ரேயர் பண்ணிட்டுருவோம். அதுலேருந்து நாங்கள் அந்த ப்ரேயர் நாங்கள் விடுறதில்ல. ஆண்டவர் எங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கொடுப்பார் நம்பிக்கை உண்டு. பாருங்க, இந்த அதிகாலை ஜெபத்தினார் எத்தனை பெரிய வல்லமை, எத்தனை பெரிய அதிசயம், எத்தனை பெரிய அற்புதம். இது எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. என் மனைவி ஏதோ யாருக்கும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அப்புறம் கூட சொல்லவே இல்லை, மனைவிட்ட ஐரம்மான்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் சொன்னாங்களான்னு தெரியாது. பட் ஈவன் தோ எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது என்று பாருங்க. நீங்க அனுப்புகிற ஷேர் பண்ணுகிற விஷயம்தான். இனிமே இதை கொஞ்சம் இன்னும் நம்ம பர்பஸ்ஃபுல்லா, இன்னும் ஃபுல் ஹார்ட்டடா, ஹோல் ஹார்ட்டடா இந்த ஊழியத்தை நம்ம சேர்ந்து நிறைவேற்றோம்னா இன்னும் நிறைய பேரை நம்ம ஆண்டவரிடத்துல சேர்க்கலாம். இன்னைக்கு கூட ஆவியான ஒரு யோசேப்பு குறித்து சிந்திக்கின்ற பொழுது அவ்வளவு குழப்பத்தின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாது, ஐயப்படாது, முடிவெடுக்காத, டோன்ட் டேக் எனி டிசிஷன், நான் சொல்றபடி நீ செய், நான் சரியான பாதையில் தான் உன்னை நடத்துறேன். எவ்வளவு ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். உடனே அவன் சேர்த்து கொண்டான் இல்ல, பயங்கரமான விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு ஜெபிக்கிறேன், நான் நேரம் எடுத்துக்கிட்டேன். நீங்க இயேசுவுடைய ஊழியத்தை நீங்க பாருங்க. 33 ஆண்டுகள் வாழ்க்கையை பாருங்க, அவருடைய திறமையை பாருங்க, வாக்கில வல்லவராக இருந்தார். அவருடைய ஸ்பிரிச்சுவல், அவருடைய ஆவியில எவ்வளவு அனலா இருந்தார். வேத வாக்கியங்களில எவ்வளவு வல்லமையாக இருந்தார். நம்ம இதெல்லாம் யாரிடத்துல, நானே சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் யாரிடத்துல இருந்து கிடைச்சதுன்னா மரியாதை இடத்துல இருந்து கிடைச்சதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் தவறு செய்துட்டேன்.
தவறுனா பாஷிலி தவறு. மரியாள் மாத்திரம் அல்ல, யோசேப்பும் கூட இணைந்துதான், ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் சேர்ந்துதான் இயேசுவுக்கு இருந்த இந்த கல்வி அறிவு, இந்த வேத அறிவு, இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த கேரக்டரு, இந்த இந்த ஒழுக்கம், இந்த இந்த பரிசுத்தம், இந்த அழகு, இந்த பிசிக்கல் பாடி, இது எல்லாம் கொடுக்க காரணம் அப்பாவை மறந்துட்டோமே. 2ஆம் அதிகாரம் லூக்காவில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வருஷம் தோறும் வருஷம் தோறும் வருஷம் தோறும் தன் மனைவியையும் தன் மகனையும் கூட்டி கொண்டு, ஒருவேளை அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், வருஷந்தோறும் கூட்டிக் கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போய் அங்கே தங்கி அங்கே ஆண்டவருக்கு ஆராதனை செய்துவிட்டு திரும்ப கொண்டு வருகிற ஒரு அன்பான தகப்பன், நல்ல கல்வி கொடுத்த ஒரு தகப்பன், பேசிக் எஜுகேஷன் இல்ல, நல்ல நல்ல உணவு கொடுத்த, கடினமான கடினமான உழைப்பை கொடுத்தவன், ரத்தம் இல்ல வேர்வை இவை எல்லாவற்றையும் சிந்தி தம் பிள்ளை வளர்க்கறதில்ல அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி நம்ம மறந்துட்டோமே. அப்பா இல்லாம இயேசு வந்திருப்பாரா? அம்மா இல்லாம இயேசு வந்திருப்பாரா? 33 ஆண்டு காலம் அவரால் உயிரோடு வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. யோசிப்பு எவ்வளவு முக்கியம். இன்னும் கூட ஆராயுங்க. நிறைய நிறைய விஷயம் இருக்கு. அதை பற்றி அடுத்த முடிஞ்சால் கொஞ்சம் அதை பார்த்துட்டு நம்ம செய்வோம். இன்னும் யோசிப்புடைய நல்ல குணங்களை நம்மளால பார்க்க முடியும். பிரியமானவர்களே, Word of God 2 விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று அவன் நீதிமானா இருந்தான். 2வது வார்த்தைக்கு அவன் நடுங்கினான், கீழ்ப்படிந்தான். அது அவன் நடைமுறைப்படுத்தினான். இந்த காரியத்துக்காக நம்ம யோசேப்பை என்றும் நினைவு கூர்ந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதே போலதான் நம்முடைய பெற்றோர்கள் கூட இல்லை, நம்முடைய ஃபாதர்ஸ் அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா அப்பாக்களை பற்றி நம்ம பேசுவதில்லை. ஏன்னா அப்பாக்கள் எப்பவுமே சைலண்டா இருப்பாங்க. எல்லாவற்றையும் உள்ளே வைத்துக்கொண்டு மற்ற காரியங்களை அவங்க செய்வதிலே முனைப்பு காட்டுவாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா வளருதுன்னா, ஒவ்வொரு இடத்துல போய் அது நிற்குதுன்னா, நல்ல வேலையில் நல்ல திருமணத்தில் இருப்பதுன்னா, அதற்கு காரணம் தகப்பனும் கூட தான். தகப்பன் இல்லைன்னா சரியான பிள்ளைகளை வளர்க்க முடியாது. எனவே ஒருவேளை இதையும் ஆவியான சொல்றதுனால சொல்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஃபார் காட் சேக் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக நீங்கள் இணைந்து வாழ விரும்புங்க, முயற்சி எடுங்க, ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அது மதுரம் போல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம், பட்டுக்கொண்டே இருக்கிறோம். எவ்ரி டே we are going through right path. அந்த ரைச்சியஸ்னஸ் அடைவதற்கான ரைட் பாத்தில் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். தடுமாறுகிறோம், எழுப்புகிறீர். விழுகிறோம், எழுந்து நிற்க செய்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் அற்புதங்களை செய்து நாங்கள் விழாமல் இருக்க, நாங்கள் தடுமாறாமல் இருக்க உதவி செய்யும். அதே மாத்திரமல்ல, குழப்பமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒரு ஆண் பெண் அல்லது வாலிப பிள்ளைகள் யாருக்காக, ஐயோ நான் டிசிஷன் எடுக்க முடியலையே, இவன் சரியான கணவனாக வருவானா, இவன் சரியான மனைவியாக வருவானா, இந்த பெண் இது சரியா வருமா, இந்த ரிலேஷன்ஷிப்பு, என்னால் டிசிஷன் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேங்க. உட்காருங்க, பைபிளை தரங்க, கர்த்தர் பேசுவார். எது சரி, எது தவறு, எதில் ஐயம் இருக்கு, எதில் ஐயப்படக்கூடாது, எதில் ஐயம் பட வேண்டும், எதில் சந்தேகப்பட வேண்டும், எதில் சந்தேகப்படக்கூடாது, யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எது தீர்க்க தரிசன வார்த்தை, எது அது பிசாசின் செயல் என்பதை புரிந்து கொள்கிற அறிவை என் ஆண்டவர் வேதத்திலே தருவார். இன்றைக்கும் கூட பலவீனத்தோடு இருக்கிறவங்களை பலப்படுத்துங்க. குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை தாங்க, வேலை இல்லாதவருக்கு வேலை தாங்க. ஆண்டவரை விசேஷமாய்
தகப்பனே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை, கேன்சர் போன்ற வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு பரிபூர்ண சுகம், ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து அவங்க சுகமாய் வீடு திரும்ப உதவி செய்யும். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை தாங்குகிற அநேகரை எழுப்புங்க. இந்த ஊழியத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் உலகமெங்கும் எடுத்து செல்ல உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு மூலையில் ஒரு குடும்பம் பேசுதுன்னா நாங்கள் அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தாவை அப்படி சீரியஸாக அந்த குடும்பமாக எடுத்து நாங்கள் உலகமெங்கும் எடுத்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.